காதலில் தோல்வியடையாமல் இருக்க ஒரே வழி காதலிக்காமல் இருப்பது. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா பைத்தியம். அன்பார்ந்த சினிமா பைத்தியம் ரசிகர் பெருமக்களே, இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல? அதாவது மகாஜனங்களே மன்னித்து விடுங்கள், இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு. இனிமேட்டு வீடியோ எல்லாம் வந்து ரெகுலரா வந்துடும். இனிமே இப்படிதான் வரும். இல்ல வரும். வரணும், போடணும். புரியுதா? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நீ நம்ம என்ன படத்தை பத்தி பேச போறோம்? நான் சொல்லிடுறேன். நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி ரோஸ் பண்ணலாம் நீங்க சொல்லு. கலிகளி ஊத்துது, கேஜெட் கலிகளி ஊத்துது. அதாவது இன்னைக்கு LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் யோசிச்சேன், கம்பெனி தானே, கம்பெனின்னு போடுவீங்க, வருங்காத்த கம்பெனி தான் கொண்டு வாங்கி போடுது. வெள்ளி மிஸ்டேக் போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பெரிய ஆளு. உண்மையிலே அப்படிதான் ஆச்சு. பெரிய ஆளு. இப்ப பாரு, தமிழ் யூடியூப் வரலாறையே நம்ம மாத்த போறோம், கிளிக்க போறோம் நினைச்சா அவன் சரியாதான் எழுதிருக்கான். நீ தான் தப்பா படுத்திருக்க. இது கம்பெனி தான். கம்பெனி தானா? சரி, ஓகே. ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. அதாவது ஒன்லைன்ல வந்து படத்தோட ஒன்லைன் அப்படின்னா, ஒரு லவ்லயே வந்து ஒரு புரட்சி பண்றாங்க. ஒரு டைரக்டர் என்ன புரட்சினா, ஒரு பொண்ணை பார்த்தனே உனக்கு பிடிச்சிதா பிடிக்கலையான்னு அந்த பொண்ணை போய் லவ் சொல்லணும். லவ் சொல்ல தேவையில்ல, வேற என்ன சொல்றது? உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இல்ல அந்த படத்துல ஒரு பாட்டு வருதுமா, உன் கூட படுக்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு அழகா கேட்டிருக்கான் பாத்தியா? உன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்றத எவ்வளவு அழகா லவ் சாங் மாதிரி, அது எல்லாராலையும் பாடுற மாதிரி பண்ணிருக்கானா? இப்போ லவ் பண்றது வந்து போன் மூலியமா லவ் பண்றது நிறைய ஆயிப்போச்சு. ஓகேவா? அதனால என்ன பண்றாங்கன்னா, போன் மூலியமா லவ் பண்றது பிரச்சனை இல்ல, அந்த போன்லயே உனக்கு அந்த லவ் செட் ஆகுமா அப்படின்றத வந்து பாக்குறதுக்காக ஒரு கேஜெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறா. அப்ப போன்லயே கல்யாணம் பண்ணி போன்லயே பசங்க நடத்த முடியுமா? பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? அந்த போன் வந்து உன் லவ் தீர்மானிக்கும், உனக்காக லவ் சொல்லும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அதான் கான்செப்ட். இத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு எல்லாம் தேவைப்படும். அப்ப எப்படி விக்னேஸ்வரன் படம் எடுத்தாரு? அவர் எடுத்த படமானே தெரியல. இது வந்து லவ் சப்ஜெக்டான ஒரு படம். ஒரு போன்லயே வாழ்ந்து போனையே நேசிக்கிற ஒரு பொண்ணு. ஏன் அப்படி பண்ணுது? ஏன்னா அவங்க அம்மா அப்படி பேசிக்கு. ஆனா ஒரு பையன், அவன் வந்து அவங்க அப்பா வந்து போனே இருக்காது, போனே தேவையில்லை. அதாவது இப்ப நம்ம காலகட்டம் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி கான்செப்ட்ல தான் வந்து நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ அண்ட் ஃபேமிலி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க அப்பா அப்படி. யார் அவங்க அப்பா? அவங்க அப்பா யாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் தலைவர் சீமான் அவர்கள் தான். அச்சோ, அவரா? பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த படத்துல யாரா நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2K கிட்ஸோட சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காரு. கடவுளே, என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து கிருத்தி ஷெட்டி. நீ நல்லா கவனிச்சு பார்த்தா அவங்க நடிக்கிற படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிரும். அப்படியா? என்னடா இழிச்சவே பாருங்க. படம் ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 2040 பாத்தீங்கன்னா ட்ரோன் பறகுது, காரு பறகுது, மனுஷனை தவிர மிச்சம் எல்லாம் பறகுது. நாங்கெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னதுக்கே சாக்காவுது. சமைக்கிறீங்களா? உங்க வீட்டுல கிச்சன்ல அப்படின்னு தோத்திக்க மாட்டேங்கிறடி. எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறானுங்க. ஆர்டர் பண்ணா ட்ரோன்ல வந்து இறங்குது. ஆமா, ஆர்டர் பண்ண ட்ரோன் வந்து இறங்குது. இதுக்கு பேரலாம் ஒரு உலகம் இருக்குது. அதாவது போனை வச்சு தப்பு பண்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அடைக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. அந்த ஜெயில வந்து யார் நடத்துறா அப்படின்னா, தமிழகத்தின் தங்க தலைவன், தமிழ் தாயின் புதல்வன், செந்தமிழன் சீமான் அவர்கள். பிக் பாஸ் கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது.
நம்ம ஊர்ல தான் பிக் பாஸ் வீடு இருக்கும். ஆனா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, நம்ம வேற மாதிரி இருப்போம். அதே மாதிரி தான் உலகத்துலதான் ஒரு இடம் இருக்குது. ஆனா அந்த இருக்கவங்கலாம் வெளி உலகத்துல இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டாங்க, பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. டெக்னாலஜின்றது வந்து நம்ம வாழ்க்கை தான் கெடுக்கிறது இல்லைன்ற ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டு வந்து அவர் வச்சு அந்த இடத்த நடத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏற்ற ஆளுங்களாம் வச்சிருக்காங்க. வெளியே வந்து டெக்னாலஜி மூலியமா தப்பு பண்றாங்கன்னா கூட்டிட்டு வந்து இங்க வந்து திருத்தி மறுபடியும் வெளில அனுப்பிடுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயின் மேடம் வந்து அப்படியே அப்படியே ஆப்போசிட். என்ன பிறந்ததுல இருந்தே போன். ஏன்னா அவங்க அம்மா அப்படி போன் பார்த்துட்டே இருக்கிறோம். பசங்க ஏதாவது வந்து பேசினா கூட பேசுறது டைம்ல இப்ப இல்ல, இப்ப இருக்க அழுவுறியா இந்தா போன பாரு, சாப்பிடலையா இந்தா போன பாரு. போனு, ஃபாலோவர்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், இதுதான் வாழ்க்கை. இது இல்லைன்னா அவங்களால உயிர் வாழ முடியாது. சந்தோஷமான குடும்பம். இப்போ வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்றது காரணம் கிடைக்காம சீமான் ஏன் அந்த மாதிரி மாறினாரு? சீமான் ஏன் அப்படின்னா அவங்க பொண்ணு வந்து இந்த போன் அந்த மோகத்தினால இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லாம் பிளாக் போடுறாங்க, ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே அப்படியே ரோடு கிராஸ் பண்றாங்க. லாரிக்காரன் அடிச்சுருவாங்க. வேற என்ன பண்ணுவோம், லாரிக்காரன் நிறுத்தி தலைபுட்டி எப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த ரோட்டுக்குலாம் வராது நான் சொல்லிட்டு போவோம். அதுவும் இல்லாம அது அவர் கண்ணு முன்னாடியே நடந்தது. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ஆகும்போது ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க பாத்தியா, அந்த போன் மூலியமா காட்டுவாங்களே, போன் பறந்து போய் விடுற ஷாட் நல்லா இருக்கு. அந்த சீன்லாம் அந்த பொண்ணு தான் பார்த்தது. போன் சுத்தி வந்து சீமான் காலில் வந்து விடும். அந்த போனோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டாங்க. போன் எங்கெல்லாம் போய் டிராவல் ஆகி வந்து சீமான் காலில் வந்து விழுன்ற அந்த காட்டுவாங்க. நல்லா இருக்கு. அப்ப ரொம்ப டவுட் ஆச்சு, உண்மையிலே விக்னேஷ் வந்து எடுத்தாரு. எனக்கு அதெல்லாம் டவுட். என்னடா இவ்வளவு எப்படா இருக்கும் எனக்கு டவுட். எனக்கு இப்ப இதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு கண்டுபிடிப்போம் யாரு படம் டைரக்டரும் கண்டுபிடிப்போம். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இது மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு பையனும் போனே கதின்னு கிடக்குற ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க. அது ஒரு புதுசான ஒரு கான்செப்டா தான் இருக்கு. எச்ஏஸ்வரியா வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாரு. அது என்னன்னா அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம லவ் பண்றோம், அந்த பொண்ணு நமக்கு உண்மையா இருக்கா, அந்த பையன் அந்த பொண்ணு உண்மையா இருக்கானா எப்படி தெரிஞ்சுக்கும்? அதனால என்ன பண்றான், ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க, ஒரு கேஜெட்ஸ் ஒரு போன் மாதிரி ஒன்று கையில கொடுத்துறாங்க. கப்பிள்ஸ் மோதிரம் மாதிரி நம்ம 2 பேர் மட்டும் கனெக்ட் ஆகிக்கலாம். அந்த மோதிரத்தை நம்ம 2 பேர் மட்டும் என்ன பண்றோம், ஒருத்தர் பாத்துக்கலாம். ப்ளூடூத் மாதிரி அதுல என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம ஃபுல்லா பாத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் நீ பாத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒருத்தர் பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட மேட்ச் எப்படி இருக்குன்றத பாத்துப்பாங்க. அவன் நல்ல மார்க் வந்துச்சுன்னா அதிலே கமிட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு ஒரே தான் லென்த் பண்ற. என்ன தெரியுமா இந்த வரதட்சணை தொல்லைலாம் இருக்காதோ? அப்பயும் இருக்கும். வரதட்சணை தொல்லைன்றது வந்து கர்ப்பம்பூச்சி மாதிரி உலகமே இருந்தாலும் அவன் போக மாட்டான். வெளிநாட்டுல எல்லாம் வந்து 1 மாச சம்பளத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்க என்னன்னா 25 வருஷம் சேமிப்பு, சாகுற வரைக்கும் இஎம்ஐ கட்டணும் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு. அந்த இதெல்லாம் கடைசி வரைக்கும் மாறாது. நீ எத்தனை ஆப் கண்டுபிடிச்சாலும் சரி, ஆப் தான் உனக்கு. அந்த பொண்ணை மடிக்கிறதுக்காக உஷார் பண்றதுக்காக உஷார் பண்ணலாம், எப்படிலாம் உஷார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாம் பண்ணி சில விஷயம் எல்லாம் பண்றாரு. அந்த பொண்ணு உஷார் ஆயிடுது. அது உஷார் ஆகி அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. 2 பேரும் வாங்கிடுவாங்க, பொருள்லாம் வாங்கிடுவாங்க. ஆமா, பூஜை ஜாமான்லாம் வாங்கி நாங்க நினைச்சோம் 150 ரூபாய் கொடுத்தது ஒண்ணும் இல்லைன்னு பார்க்கும்போது உட்கார நமக்கு எந்த சீன் வருது மாப்பிள்ள, கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படி பார்த்தா அங்க ஒண்ணு வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். எப்படி வந்துட்டான்ற மாதிரி என்ன நடந்திருக்கோம்னா, அப்பதான் அந்த எஸ்ஜே அந்த ஆப்ல வந்து ஒரு புது அப்டேட் ஒன் பண்ணுவாரு. அதான் அந்த லிங்க், அதாவது மேட்சிங். இவங்க 2 பேருக்கு பொருத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது. நம்ம எல்லாம் பிளேஸ் போட்டு பாப்போம்ல, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. அதாவது 2 பேரும் மோதிரம் போட்டுருப்பாங்களா, 2 பேரும் கையை வந்து இப்படி வச்சுப்பாங்க. ஒழுங்கா காட்டியா அப்படி வச்ச உடனே அதுல வந்து மேட்சிங் வந்து ஹோலோகிராம் மாதிரி காட்டும். அதெல்லாம் 60 மேல இருந்துச்சுன்னா பாஸ், இல்லைன்னா பெயில். இவனுக்கு நான் நினைச்சோம் சரி ஒரு 40-45 இருந்தா கூட அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓட்டுவாங்க அப்படின்னு நினைச்சா 3 வந்துடும். அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்றோம். அப்ப சீன் வராதா? அப்ப அந்த சீன் வராதா? ஆனா அது வராது. அவங்க ஆர்டர் பண்ணாங்கல்ல அந்த மேட்ரு, அது மட்டும் வந்துடும். இந்த ஆப்லாம் சும்மா மனசுதான் முக்கியம் இவ்வளவு சொல்லுவாரு. கடைசியில் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு அந்த மோதத்தை கைட்டு குப்பையில போட்டு கையை வச்சுட்டு போயிடும். அந்த கையில கரெக்டா அவர் ஆர்டர் பண்ண காண்டமும் டைப்பரோ நோட்டாரோ. ஒருத்தன் 5 வயசுல இருந்து எவ்வளவு கனவு கண்டிருப்பான் அந்த விஷயத்தை பத்தி. கையில வந்து மிஸ் ஆச்சுன்னா அப்ப அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான். அதாவது கிடைக்காம போயிருந்துடலாம், கிடைக்காம போகும்போது செத்துறா நிலம் உயிரிடங்க செத்துறா. அந்த போன் கிட்ட ரொம்ப டென்ஷனா இந்த போன் வந்து போன்ல சண்டை போட அந்த லைக் ஆப் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். யாரும் அவங்க அப்பா அவர் வந்து பாத்துருவாரு. எவ்வளவு பெரிய ஆளா தைரியமா நெஞ்சு நிமித்தி நடக்கிற மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சுங்களா. ஒரு பொண்ணுக்கா ஒரு போன் காலில் போய் விழுந்துட்டா அப்படின்ட்டு அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடாரு. எஸ்ஜே ஃபோன் பண்ணி பேசுவாப்புல,
ஏன்னா கம்யூனிட்டி நாயே இந்த மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு வச்சு வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டியாடா, அது முக்கியமான இடத்துல நெஞ்சு எடுத்துட்டியாடா என்று சொல்லுவாப்ல. ஆப்பா ஆர்ட்டா நான் காட்டுறேன் அங்க வருவாங்க இன்டர்வல். இந்த ஆப் மூலியமா ஒண்ணு சேர்றதா உண்மை, மனசு மூலியமா ஒண்ணு சேர்றது உண்மை இல்லைன்னு எஸ் சுரங்க இருக்கு. இல்ல மனசு மூலியமா ஒண்ணு சேர்றதா உண்மை, ஆப் மூலியமா ஒண்ணு சேர்றது உண்மை இல்லைன்றத பிரதீப் ரங்கனா முயற்சி பண்ண காட்டுவார். இதுல யார் ஜெயிச்சான்றதான் கிளைமேக்ஸ். பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து கான்செப்ட் புது கான்செப்ட் நல்ல பிளஸ் எஸ் கேஸ்டிங். ஏன்னா அவருலாம் வந்து பாதிப்பாதான் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருந்திருக்கும். அவர் தான் கொஞ்சம் லைட்டா தூக்கி நிறுத்துறாப்புல. வந்து சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் பிளஸ் ஆகுது, விஷுவல்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கு, அனிருத்தோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பெருசா சொல்றதுக்கு எதுவும் எஸ் பர்ஃபார்மன்ஸ், சீமா பர்ஃபார்மன்ஸ் அது சொல்லலாம். கிராபிக்ஸ் பிரதீப் ரங்கநாதன் இப்ப பண்டெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பா இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு அவர் பண்ணி, இப்பெல்லாம் பார்க்க என்ன ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு பாக்குறது. அவர் பண்றதெல்லாம் ஒரு மாதிரி சலிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு அவர் பண்ற அந்த ஆக்ஷன் மேனரிசம்லாம். அதை மட்டும் நான் அடுத்த படத்துல வந்து அதே மாதிரி பண்ணாம கொஞ்சம் மாத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். படத்தை ரொம்ப லாக் அடிக்குது, ரொம்ப லென்த், இந்த கதைக்கு இந்த லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்புறம் வந்து ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா அவர் சொன்ன அந்த மெசேஜ் வந்து ரொம்ப பெரிய மெசேஜ், அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மனசுல பதிகிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். சும்மா லைட்டா சொல்லிட்டாரு, பரவாயில்ல. இதுதான் வந்து LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட கதை சுருக்கம் அண்ட் சின்ன ரோஸ்ட். இந்த படத்தோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5/3.5. நான் 4 கொடுக்குறேன். இதுதான் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சினிமா பைத்தியத்தின் ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடியாதவங்க ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு ஜிபே பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம்.